அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே, 24வது தராவீஹை நாம் சிறப்பாக தொழுதுவிட்டு அல்லாஹ்வின் கிருபையினாலே 29வது ஜுஸ்விலே ஒரு கால் ஜுஸ் வரைக்கும் நாம் ஓத கேட்டிருக்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, இன்று ஓதப்பட்ட வசனங்களிலே அல்லாஹு தஆலா ஒரு இடத்துல முனாஃபிக் என்ற சூறாவிலே அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். முனாஃபிக்குன் சூறாவிலே ஒரு நிகழ்ச்சி ஒன்றை கூறுகிறான். பனி முஸ்தலக் என்று சொல்லப்படுகின்ற ஒரு சமுதாயத்தாரிடமிருந்து அதனுடைய தலைவர் ஹாரிஸ் பின் லரார் என்பவர் தலைமையிலே ஒரு படை ஒன்று தயாரித்து நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருமை சஹாபாக்களை தாக்குவதற்காக வேண்டி ஆயத்தமாகி இருந்து கொண்டிருக்கிறார்கள். நபிகள் பெருமானாருக்கு தகவல் கிடைக்கிறது, நம்ம எதிர்த்து தாக்குவதற்கு பனி முஸ்தலக் சமுதாயத்தினர் ஒரு படையை திரட்டி வருகிறார்கள். இந்த செய்தி அறிந்ததும் நபி அவர்கள் சஹாபாக்களை திரட்டி கொண்டு அதை எதிர்கொள்வதற்காகவே புறப்படுகிறார்கள். புறப்பட்டு ஒரு அவர்கள் வந்து தங்கியிருக்கின்ற இடம் ஒரு கிணறு, அதாவது தண்ணீர் இருக்கின்ற நீர் ஊற்றுகள் இருக்கின்ற ஒரு நீர் தடாகம் இருக்கின்ற இடம், அதற்கு முரைசியா என்று சொல்லப்படும். அந்த இடத்துல அந்த பனி முஸ்தலக் படை இருக்கிறது. நபிகள் பெருமானாரும் அங்கே சென்று சேர்கிறார்கள். அங்கே தயாரில் இருந்து கொண்டிருக்கிற அந்த படையினர் சஹாபாக்களை தாக்குவதற்காக இருக்கும் பொழுது நபி அவர்கள் அணிவகுத்து சஹாபாக்களை நிற்க வைக்கிறார்கள். இரு பக்கமும் அணிவகுத்து இருக்கிறார்கள். சண்டை தொடங்குகிறது, போர் நடக்கிறது. அல்லாஹ்வின் கிருபையினாலே மிகப்பெரிய வெற்றி நபிகள் பெருமானாருக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்தான். சஹாபாக்கள் வெற்றி பெற்றார்கள். நிறைய கனிமத் பொருட்கள் கிடைத்தது. எதிர்நோக்கி வந்த அந்த பனி முஸ்லிம் சமுதாயத்தினர் தோல்வியுற்றார்கள். பலர் கொல்லப்பட்டார்கள். பலர் புறமுதுகை காட்டி ஓடிப்போனார்கள். கொண்டு வந்திருந்த பொருட்களை கீழே போட்டு சென்றார்கள். அது கனிமத்தாக அருமை சஹாபாக்கள் கிடைத்தது. பலர் சிறை கைதிகளாக பிடிக்கப்பட்டார்கள் என்பது ஒரு வெற்றிகரமான ஒரு செய்தி நடந்து முடிந்திருக்கிறது. அதுக்கு விஷயம் என்னவென்று சொன்னால், இந்த படையிலே புறப்பட்டு செல்லுகிற பொழுது சஹாபாக்களோடு சில முனாஃபிக்குகளும் சென்றார்கள். இந்த படையிலே நபிகள் பெருமானாருடன் சில முனாஃபிக்குகளும் செய்தார்கள். முனாஃபிக்குகள் எப்பொழுதுமே உள்ரங்கத்திலே நபிகள் பெருமானார் மீது கொடூரமான ஒரு விரோதம் கொண்டிருப்பார்கள். குஃப்ரையும் அவர்கள் ஒரு நிஃபாக்குடைய தன்மைகளையும் உள்ளத்திலே மறைத்து வைத்திருப்பார்கள். சஹாபாக்கள் மீதும் அப்படித்தான் பயங்கரமான ஒரு வெறுப்பில் தான் இருந்து கொண்டிருப்பார்கள். ஆனால் வெளிப்படையிலே காண்பிக்கிட்டுக் கொள்ளும் பொழுது நாமும் யுத்தத்திற்கு சென்றால் நிச்சயமாக முகமது யுத்தம் தான் வெற்றி பெறும், கனிமத் பொருள் கிடைக்கின்ற பொழுது நமக்கும் பங்கு கிடைக்கும் என்று கனிமத் பொருளை பெறுவதற்காக வேண்டிய அவர்களும் இந்த படையில் கலந்து கொண்டார்கள். இப்படி வந்து வெற்றி பெற்ற தருணம், போர் முடிந்து விட்டது. அந்த முரைசியா என்று சொல்லப்படுகின்ற அந்த நீர் தடாகத்தில் சஹாபாக்கள் அங்கே இருக்கிறார்கள். இன்னும் அவர்கள் தயாராகி புறப்பட்டு திரும்பவில்லை. அங்கே இருந்து கொண்டிருக்கிற பொழுது ஒரு அன்சாரி சஹாபிக்கும் ஒரு முஹாஜிர் சஹாபிக்கும் வாக்குவாதம் ஏற்படுகிறது. ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டு அது சண்டையாக நீடித்து இருவருக்கும் கைகலப்பு ஏற்பட்டு வெட்டுக்குத்து அளவுக்கு பிரச்சனை பெரிதாகி விடுகிறது. ஒரு முஹாஜிர் சஹாபிக்கும் அன்சாரி சஹாபிக்கும் ஒரு பக்கம் போர் முடிந்து விட்டது, வெற்றி பெற்று விட்டோம். இங்கே திரும்புகிற தருணத்தில் இங்கே நடக்கின்ற ஒரு செய்தி. இந்த நேரத்தில் இந்த முஹாஜிர் சஹாபி என்ன செய்கிறார், முஹாஜிர்களே எல்லோரும் மாறுங்கள், என்னை இந்த அன்சாரி அடிக்கிறார் என்று சப்தமிட்டு முஹாஜிர்களை அழைத்து விட்டார். இவருக்கு ஒரு சில முஹாஜிர்கள் கூட்டமாக வந்து சேர்ந்து விட்டார்கள். அன்சாரி சஹாபி என்ன சொல்லுகிறார், அன்சாரிகளே என்னை இவர் முஹாஜிர் அடிக்கிறார், கொஞ்சம் உதவுங்கள் என்று சொல்லி அவர் சப்தம் விடுகிறார். உடைய அன்சாரி சஹாபாக்களை ஒரு கூட்டம் வந்து விடுகிறார். இந்த பக்கம் முஹாஜிர் அழைப்பை கேட்டு சில முஹாஜிர்கள் வந்து விட்டார்கள். இங்கே அன்சாரிகளுடைய அழைப்பை ஏற்று சில அன்சாரி சஹாபிகள் வந்து விட்டார்கள். இப்போ இரண்டு கூட்டமும் மோத போகிறது. ஷைத்தான் எப்படி வந்து விடுகிறாள் பாருங்கள். இருவரும் மோதி சண்டை போடுகின்ற அளவுக்கு நிலைகள் தலைகளாக மாறப்போகிறது. இந்த செய்தி நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிடைக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வேகமாக அந்த இடத்துக்கு வந்தார்கள். வந்ததும் முகமெல்லாம் மாறியது, முகம் சிவந்து போனது. கவலையின் துறைகள் நபிகள் நாயகத்தினுடைய முகத்திலே தென்பட்டது. சொன்னார்கள், மா பாலு தாவல் ஜாகிலியா, அறியாமை காலத்தினுடைய மடமை காலத்தினுடைய குரல் கேட்கிறது. என்ன ஆனது உங்களுக்கு? அறியாமை காலத்தினுடைய நிலைப்பாடுகள் தலை தூக்குவதாக தெரிகிறது. தௌஹா, விட்டு விலகுங்கள். பைன்னகா முன்தனினா,
முன்தினா, நிச்சயமாக இது நாட்டம் எடுக்கின்ற செயல், வீச்சம் எடுக்கின்ற செயல் என்று நபிகள் பெருமான் அவர்கள் எச்சரித்தார்கள். எச்சரித்து விட்டு, என்ன காரியம் செய்து கொண்டிருக்கிறீர்கள்? இதற்காக வேண்டிய கஷ்டப்பட்டேன். அறியாமை காலத்தினுடைய ஒரு நிலைப்பாட்டை அல்லவா நீங்கள் மீண்டும் தொடங்குகிறீர்கள். இது எந்த காலத்தினுடைய செயல்பாடு? இது கோஷ்டியை கூப்பிடுவது, கோஷ்டி பூசல், கோஷ்டி மோதல், இதுவெல்லாம் அறியாமை காலத்தினுடைய பண்பு. ஒரு சமுதாயத்தால் வேறுபடுவது, சமயத்தால் பிளவுபடுவது, பணத்தால் பிளவுபடுவது, கோத்திரத்தால் பிளவுபடுவது, வம்சத்தால் பிளவுபடுவது, ஊரால் பிளவுபடுவது, ஒரு சமுதாயத்தால் பிளவுபடுவது, மொழியால் பிளவுபடுவது, இனத்தால் பிளவுபடுவது, இந்த பிளவுபடுவது என்பது அறியாமை காலத்துடைய பண்பு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வன்மையாக கண்டித்து விட்டு சஹாபாக்களிடத்திலே சொல்லுகிறார்கள், நீங்கள் ஒரு சகோதரர் அநீதிழைக்கப்படுகிறார் என்றால் நீங்கள் அவருக்கு உதவி செய்ய வேண்டும். அநீதிழைக்கப்பட்ட சகோதரருக்கும் உதவி செய்ய வேண்டும். அநியாயம் செய்த சகோதரருக்கும் உதவி செய்ய வேண்டும். அநீதிழைக்கப்பட்டவர் யார், அநியாயம் செய்தவர் யார் என்று கண்டறிய வேண்டும். அநியாயம் செய்யப்பட்டவர், அநீதிழைக்கப்பட்டவருக்கு நீங்கள் அவரை பாதுகாக்க வேண்டும். அநியாயம் செய்கிறவரை அநியாயம் செய்யாமல் தடுக்க வேண்டும். இதுதான் அவருக்கு செய்கிற உதவி. அநியாயம் செய்யப்படுகிறவரை அநியாயத்தை விட்டு பாதுகாப்பது, அநியாயம் செய்கின்றவரை அநியாயம் செய்ய விடாமல் என்ன செய்வது, தடுப்பது. இது இவருக்கு செய்கின்ற உதவி. அதைத்தான் நீங்கள் செய்திருக்க வேண்டுமே தவிர அதை விட்டு நீங்கள் இப்படி ஒரு கோஷ்டியாக நீங்கள் ஒன்று சேர்ந்து களம் காண்பதிருக்கிறது. இது ஐயாமை காலத்தினுடைய, மௌட்டிக காலத்தினுடைய, ஐயாமை ஜாகிலியத்துடைய பண்பு. இது இஸ்லாத்தினுடைய பண்பு அல்ல என்று நபிகள் பெருமான் அவர்கள் வன்மையாக சஹாபாக்களை கண்டித்து விடுகிறார்கள். இப்படி சஹாபாக்கள் கண்டித்து விட்டார்கள். பிறகு சமரசமாகிவிட்டது. அந்த இடத்துல சனானிபுரி ஒப்ரா ஜுகைனி என்ற அன்சாரி சஹாபிக்கு மட்டும் அந்த சண்டையிட்டு கொண்ட 2 சஹாபிகளில் அன்சாரி சஹாபிக்கு காயம் ஏற்பட்டு விட்டது. உடனே அதை பார்த்ததும் உபாதத்தும் சாமித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அங்கே இருந்து அந்த அன்சாரி சஹாபியை சமாதானப்படுத்தி, அதை சரிப்படுத்தி, ஆசுவாசப்படுத்தி, நீங்கள் இந்த பிரச்சனை விட்டுருங்க, பெருசு பண்ணாதீங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப கவலைப்பட்டாங்க, வருத்தப்பட்டிருக்கிறாங்க. இந்த மாதிரி 2 கோஷ்டியாக நம்ம நல்ல வேலை மோத இருந்தோம், அப்படி மோதிருந்தால் இன்னும் ஆயிருக்கும். அதனால் இந்த பிரச்சனை தான் விட்டுருங்க, அல்லாஹ்வுக்காக மன்னிச்சிருங்க, 2 பேரும் சமரசமாகி முசாஃபா பண்ணி ஆயிருங்கன்னு சொல்லி அந்த உபாத்து சாமித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த அடியை வாங்கி காயப்பட்ட அந்த அன்சாரி சஹாபிக்கு ஆறுதல் சொல்லுகிறார். அதற்கு பிறகு அந்த அன்சாரி சஹாபி சரி என்று அந்த பிரச்சனையை விட்டுட்டு 2 பேரும் கை கோர்த்து முசாஃபா பண்ணி மன்னித்து விட்டோம் என்று சொல்லி சமரசமாகி விடுகிறார்கள். பிரச்சனை முடிஞ்சிருச்சு. இந்த செய்தியை முனாஃபிக்குகள் இருக்கிறார்களே, இவர்கள் பார்க்கிறார்கள். நல்ல தருணம் எது என்று நினைத்து கொண்டு எப்படி பெரிதுபடுத்துவது, எப்பொழுது ஒரு நபிகள் பெருமானாரை சஹாபாக்களை எப்படி குரோத்தை வெளிப்படுத்துவது என்ற விஷயத்திலே கண்காணித்து கொண்டிருந்த முனாஃபிக்குகள் இந்த நிகழ்ச்சியை ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பமாக கருதி எடுத்துக்கொண்டு உடனே ஒரு கூட்டம் கூட்டுகிறார். முனாஃபிக்கின் தலைவர் இப்னு உபை, அப்துல்லா பின் உபை கூட்டத்தை கூட்டி எல்லா அன்சாரிகளையும் வர சொல்லி, அங்கே எல்லா அன்சாரிகள் மட்டும் இருக்கிறாங்க. ஆனால் ஒரே ஒரு முஹாஜிர் சஹாபி ஸைத் பின் அர்கம் ரலியல்லாஹு அன்ஹு, சின்ன வயசு குறைந்த சஹாபி, அவர் மட்டும் உட்கார்ந்துருக்கிறார். இப்போ அப்துல்லா பின் உபை சொல்கிறாரு அந்த அன்சாரி சஹாபா கூட்டத்தில், இங்கே பாருங்கள், நீங்கள் செஞ்ச வேலை, நீங்கள் மக்காவில் இருந்தவங்களை நீங்கள் மதனாவுக்கு வர வச்சு நீங்கள் இருக்கிறதுக்கு இடம் கொடுத்தீங்க, ஊருக்குள்ளே விட்டீங்க, இருக்க வீடு கொடுத்தீங்க, காசு பணம் கொடுத்தீங்க, சொத்துக்களெல்லாம் பகிர்ந்து கொடுத்தீங்க, உணவுகளை கொடுத்தீங்க. இப்போ என்ன ஆகுது, உங்கள் உணவை சாப்பிட்டுட்டு உங்களையே அடிக்கிறாங்க. நிலைமை இப்படியே போச்சுன்னா நாளைக்கு நிம்மதியாக மதினாவில் வாழ முடியாது. இதற்கு ஒரு முடிவு நீங்கள் கட்டி ஆகணும். இப்போ நீங்கள் முடிவு கட்டலைன்னு சொன்னால் பிறகு என்றைக்குமே நீங்கள் தலை நிமிர்ந்து வாழ முடியாது, உங்களை இவங்க அடக்கிடுவாங்க என்று அப்துல்லா பின் உபை தூண்டி விடுறான். தூண்டி விட்டு முனாஃபிக்கின் தலைவர் அன்சாரி சஹாபாக்களை தூண்டி விடுகின்ற பொழுது சொல்லுகிறான், நீங்கள் அதுக்கு ஒரு காரியம் பண்ணுங்க, இனிமேல் நீங்கள் முஹாஜிர் சஹாபாக்களுக்கும் இந்த முகமது நபிக்கும் எந்த காசு பணமும் கொடுக்காதீங்க, பணங்காசு கொடுக்காதீங்க, எந்த விதத்துலையும் செலவழிக்காதீங்க. நீங்கள் காசு பணம் கொடுக்காம நீங்கள் இருந்தாலே அவங்க உங்களை விட்டுட்டு விலகி போயிடுவாங்க என்று இவன் சொல்லிக் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லை, மதினாவுக்கு போன உடனே நீங்கள் செய்கிற முதல் வேலை என்ன தெரியுமா,
மதினாவிலிருந்து கேவலமானவர்களை, இழிவானவர்களை மதினா விட்டு வெளியாக்கணும். கண்ணியமானவர் மட்டும்தான் மதினாவுக்குள்ளே இருக்கணும். அதனால் கேவலமான இழிவுக்குரியவர்களை மதினா விட்டு வெளியாக்குறது உங்களுக்கு முதல் வேலை என்று அப்துல்லா பின் உபை என்ன செய்கிறான், அந்த இடத்துல அன்சாரி சஹாபாக்கிட்ட தகவல் பேசுகிறான். அது இழிவானவர் யாரை சொல்ல வருகிறார்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களையும் நவுது பில்லா சஹாபாக்கள் முஹாஜிர் சஹாபாக்களையும் சொல்லுகிறார். கண்ணியமானவன் யாரை சொல்லுகிறான் என்றால் முனாஃபிக்கள், அவர்களையும் சொல்லிக் கொள்கிறான், மதீனா மக்களையும் சொல்லிக் கொள்கிறான். இதை கேட்டுக்கொண்டிருந்த சபையில் உட்கார்ந்திருந்த ஸைத் பின் அர்கம் ரலியல்லாஹு அன்ஹு, வயது சின்ன சஹாபி தான், உடனே எந்திரிச்சு அவருக்கு வந்த கோபத்தில் அந்த அன்சாரி சஹாபி ஹஸ்ரத் சமுதாயத்தினுடைய தலைவன், முனாஃபிக்குடைய தலைவன் உபை அப்துல்லா பின் உபை அவனை பார்த்து, நீ என்ன சொன்னாய்? யாரை பார்த்து கேவலமானவர் என்று சொன்னாய்? நீதான் கேவலமானவன், நீதான் இழிவுக்குரியவன், நீதான் படிப்புக்குரியவன். நபிகள் நாயகத்தை பார்த்தா நீ சொல்லி இருக்கிறாய். அல்லாஹுடைய புறமிருந்து நபி அவர்களுக்கு அல்லாஹ் கண்ணியம் கொடுத்திருக்கிறார். எங்கள் போன்ற சஹாபாக்கள் உள்ளத்தில் இருக்கிற முஹப்பத்தால் நபி அவர்கள் அல்லாஹ் வெற்றியை கொடுத்து கொண்டிருக்கிறார். நீ யாரை பார்த்து கேவலமானவன் சொல்லியிருக்கிறார் என்று எதிர்த்து கேட்ட உடனே அவர் சுதாரிச்சுட்டான். ஆகா, இங்கே ஒரு பையன் இருக்கிறான் கூட்டத்தில், யாரும் இல்லைன்னு நினச்சி பேசினேன், பார்த்து நம்மளாக இருப்பாருன்னு பேசினேன், பார்த்தா என்ன இருக்கார், முஹாஜிர் சஹாபி ஒருத்தர் இருக்கிறாருன்னு சொல்லி உடனே அன்சாரி அவர் முனாஃபிக்கின் தலை உள்ளே விழுது. இங்கே பார்ப்பா தம்பி, நீ உண்மைன்னு நம்பிட்டியா? நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன், அது தமாசா பேசிக்கிட்டோம்ப்பா நாங்கள்லாம், நீ சின்ன பிள்ளை, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நான் நபிகள் பெருமானாரை பார்த்து அப்படி சொல்லுவேனா? முகம்மதை பார்த்து நான் குறை சொல்ல முடியுமா? அவங்க எவ்வளோ பெரிய உயர்ந்த ஒரு தலைவர், அதெல்லாம் கிடையாது, நீ அதெல்லாம் தப்பாக நினைக்காது விட்டு அப்படின்னு சொல்லி இவன் சரி பண்ணுறான். ஆனால் அந்த சிறுவர் ஸைத் பின் அர்கம் சொல்கிறார் ரலியல்லாஹு அன்ஹு, இல்லை ரசூலுல்லாஹ் தான் நீ சொன்னேன், நான் அதை போய் ரசூலுல்லாஹ் போய் சொல்லுவேன் என்று சொல்லி சபையை விட்டு எந்திரிச்சு நான் ரசூலுல்லாஹ் போய் சொல்லிப்பட்டார். யார் ரசூலுல்லாஹ், இந்த மாதிரி அப்துல்லா பின் உபை இந்த மாதிரி தவறான முறையில் பேசி கொண்டிருக்கான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவலைப்பட்டாங்க, வருத்தப்பட்டாங்க. சொன்னாங்க, என்ன ஸைத், சின்ன பிள்ளையாக இருக்கிறீங்க வயசில், நீங்கள் உண்மையிலேயே சொல்கிறீங்களா இல்லை என்ன? யாரை சொல்லா அல்லாஹ் சத்தியமாக என்று காதால் கேட்டேன் அவன் பேசுனதை. சரி விட்டுருங்க அப்படின்ட்டாங்க. பிறகு மறுபடியும் கூப்பிட்டு, ஸைத் குழந்தையாக இருக்கிறீங்க, உண்மையிலேயே நீங்கள் கேட்டீங்களா, தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்களா? திரும்ப கேட்குறாங்க. யாரை சொல்லா அல்லாஹ் சத்தியமாக உண்மையிலேயே என்று காதால் கேட்டேன். சரி விடுங்க அப்படின்ட்டாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய கவனத்துக்கு போயிடுச்சு. ரசூலுல்லாஹ்விட்ட அந்த செய்தி போயிடுச்சுன்னு சொன்ன உடனே முஹாஜிர் சஹாபாக்கிட்ட ஃபுல்லாக அந்த செய்தி அப்படி பரவிடுச்சு. அன்சாரி சஹாபாக்கிட்டே அப்படி பரவுது. எல்லாருமே ஸைத் பின் அர்கம் மேலே கோபமாக இருக்காங்க. இவர் போய் ரசூலுல்லாஹ்ட்ட சொல்லி பிரச்சனை பெருசு பண்ணிட்டார். இந்த நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தாங்க, இந்த பிரச்சனையை எப்படி சரி பண்ணுறது, அதுதான் ஒரு தலைவருக்கு அழகு. என்ன செஞ்சாங்க தெரியுமா? உடனே எல்லோரும் கிளம்புங்க, புறப்படலாம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல விட்டு கிளம்பி மதீனாவுக்கு புறப்படுறதுக்கு ஆயுதம் கேட்டாங்க. இல்லை புறப்படுங்கன்ட்டாங்க. வாஸ்தவத்தில் அந்த நேரத்தில் புறப்படுற நேரமே கிடையாது, அது ஓய்வு எடுக்கிற நேரம். ஓய்வு எடுக்கிற நேரத்தில் ஓய்வு தான் எடுக்கணும். ஆனால் ரசூலுல்லாஹ் ஓய்வு எடுக்கலை. இந்த பிரச்சனை எப்படி திசை திருப்புறது, விட்டால் இதை பற்றியே பேசிகிட்டு இருப்பாங்க, பிரச்சனைகள் அப்படியே பெருசாகிடும். அதனால் கவனத்தை திருப்புறதுக்காக வேண்டி எல்லாரையும் புறப்பட சொல்லி நேராக மதீனாவுக்கு ஆயத்தமாகிறார்கள். புறப்பட்டு போகிறாங்க. ஒரு பகல் ஃபுல்லாக போகிறாங்க, இரவும் முழுசாக போகிறாங்க. மறுநாள் பகல் வெயில் சுள்ளுன்னு அடிக்கிற வரைக்கும் அந்த பிரயாணம் தொடருது. அதுக்கப்புறம் தான் ஒரு இடத்துல போய் தங்கினாங்க. இப்போ நீண்ட பிரயாணம். அப்படி போய் கொண்டிருக்கும் பொழுது எல்லாருமே ஸைத் பின் அர்கம் மேலே கோபமாக இருக்கிறாங்க இந்த சமயத்தில். அப்போ ஸைத் பின் அர்கம் ஒளிஞ்சு மறைஞ்சு வர்றாரு. இங்கே அடிச்சு போடுவாங்க போல தெரியுது, அவங்க கோபமாகவே இருக்கிறாங்கன்னு சொல்லி அவர் மறைஞ்சு ரசூலுல்லாஹ் பக்கத்திலேயே வர்றாரு. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸைத் பின் அர்கம் பார்த்துக்கிட்டே வர்றாங்க. வர்ற வழியில் நபிகள் பெருமானாருக்கு அல்லாஹ் வஹி அறிவிக்கிறாங்க. வஹி அறிவித்து இந்த முனாஃபிக் சூராவை சொல்லி காமிக்கிறான். யகூலூன லயர் ரஜானா யகூலூன லா துன்ஃபிகு அலா மன் இன்த ரசூலில்லாஹி ஹத்தா யன்ஃபது. ரசூலுல்லாஹ்வுக்கும் பக்கத்தில் இருக்கிற முஹாஜிர் சஹாபாக்களுக்கும் இங்கே செலவழிக்காதீர்கள், காசு பணம் செலவழிக்காதீர்கள், ஹத்தா யன்ஃபது, அவர்கள் உங்களை விட்டு விலகி போயிடுவார்கள் என்று இவர்கள் பேசிக்கொள்கிறார்கள். வலில்லாஹி ஹஸாயினு ஸமாவாத்தி வல் அருள், அல்லாஹ்வுக்கு தான் வானம் பூமியுடைய ஹஸானாக்கள் சொந்தம். அல்லாஹ்வோட கையில் ஹஸானாக்கள் இருக்குது, இவங்க என்ன செலவழிக்கிறது? இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆயத்தை வச்சுட்டான்.
அடுத்த ஆயத்து யகூலூன லயர் ரஜஅனா இலல் மதீனத்தி லியுக்ரிஜன்னல் அஅஸ்ஸு மின்கல் அதல். இவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் மதீனாவுக்கு போனதற்கு பிறகு இங்கு இருக்கிற கண்ணியவான்கள் இழிவானவர்களை வெளியேற்றி விடுவார்கள் என்று சொல்லுகிறார்கள். வலில்லாஹில் இஸ்ஸத்து வலி ரசூலிஹி வல் முஃமினீன். கண்ணியம் என்பது அல்லாஹ்வுக்கு உரியது, கண்ணியம் என்பது அல்லாஹ்வின் ரசூலுக்கு உரியது, கண்ணியம் என்பது மூமின்களுக்கு உரியது, இந்த முனாஃபிக்களுக்கு அல்ல. இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வன்மையான முறையில் செய்யலாம். இந்த ஆயத்தை இறக்கி வச்சு கண்டிச்சான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் வஹி முடிஞ்ச பிறகு அந்த ஒட்டகமே அப்படி கீழே உட்காந்துருச்சு. வஹி போய்கொண்டு வஹி வந்துருச்சு. இந்த ஸெய்த் இப்னு அர்கம் பக்கத்தில் அவர் ஒட்டகத்தில் வர்றார். ரசூலுல்லாஹ் ஸெய்த் இப்னு அர்கம் என்ற சிறுவர் சஹாபி அவருடைய காதை பிடிச்சு சத்தகல்லாஹு ஹதீஸன், அல்லாஹ் அவனுடைய பேச்சை உண்மைப்படுத்தி விட்டான், நீ சொன்னது உண்மை, அல்லாஹ் உண்மைப்படுத்தி விட்டான் என்று சஹாபிக்கு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இந்த செய்தி அப்துல்லா பின் உபையுடைய மகனுக்கு கிடைக்குது. அவர் மகன் வந்து ஒரு சஹாபி, நல்ல இறையச்சம் உள்ள நல்ல ஒரு உறுதிமிக்க சஹாபி. அவர் வந்து அவருடைய தந்தையை தேடுறார். தேடி அவரை வந்து வழிமறித்து, நீ இங்கே இருக்கணும், நீ வந்து மதீனாவுக்குள்ளே போகக்கூடாது, நீ யாரை பார்த்து கேவலமானவன் சொன்ன, யாரை வந்து கண்ணியமானவன் சொன்ன தெரிஞ்சாகும், நீ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லாமல் நீ மதீனாவுக்குள்ளே போக அனுமதி இல்லை என்று தந்தையை அவர் வழிமறிக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னாலே வருகிற பொழுது இந்த காட்சியை பார்க்கிறார்கள். அப்பொழுது அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார், எங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி கொடுக்காமல் நீ மதீனாவுக்குள் போகக்கூடாது, யார் கேவலமானவர் என்று நீ சொல்ல வேண்டும் என்று மகன் கேட்கிறார். அப்போது தந்தையாகிய அந்த முனாஃபிக்கின் தலைவன் சொல்லுகிறார், நான் தான் கேவலமானவன், குழந்தைகளை விட பெண்களை விட நான் கேவலப்பட்டு போனேன் என்று அவன் சொல்லுகிறான். நபிகள் பெருமானார் காதலை விழுந்த பிறகு சொன்னாங்க, அப்துல்லா அவர் மதீனாவுக்குள்ளே விடுங்க, போகட்டும், வழி மறிக்காதீங்கன்னு சொல்லிட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். திரும்ப மதீனாவுக்குள்ளே அப்துல்லா போய் உள்ளே போயிட்டார். கண்ணியத்துக்குரியவர்களே, இதில் ஒரு செய்தி என்னென்னா, இந்த இடத்துல உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் நீங்கள் அனுமதி கொடுங்க, நான் இந்த முனாஃபிக்கின் தலைவன் அப்துல்லா பின் உபையை வந்து கழுத்தை வெட்டிடுறேன் அப்படின்னாங்க. ரசூல் எடுத்துட்டாங்க தெரியுமா, வேண்டாம், நாளைக்கு 4 பேர் என்ன பேசுவாங்கன்னா, முகம்மது அவங்க ஆளுகளையே என்ன செய்கிறாங்க, வெட்டிட்டாரு, அவங்கள ஈமான் கொண்ட அந்த முஸ்லீமான அந்த ஆட்களையே அவர் அடித்து கொண்டுட்டாரு என்று மக்கள் தவறான முறையில் பேச ஆரம்பித்து விடுவார்கள். முனாஃபிக் என்பது நமக்கு தான் தெரியும், வெளிப்படையில் பார்க்கிறவருக்கு முனாஃபிக் என்று தெரியாது, அவர் முஸ்லீமாகத்தான் தெரியும், மூமினாகத்தான் தெரியும் பார்க்கிறவர் பார்வைக்கு. அவர்கள் என்ன சொல்லுவார்கள், முகம்மது ஒரு மூமினை அடித்து விட்டார், அவர்களுடைய நபர்களையே அடித்து கொலை செய்து விட்டார் என்று மக்கள் தவறாக பேச துவங்கி விடுவார்கள். அதனால் அதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. அதனால் இந்த பிரச்சனை அதோடு விடுங்க என் நபிகள் பெருமாள் அவர்கள் மன்னித்து விட்டார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, ஆக இந்த இடத்துல ஒரு சிறிய ஒரு பிரச்சனை தான், அது ஒரு கோஷ்டியாக மோதுகின்ற அளவுக்கு நிலைமை உருவெடுத்தப்படும். நபிகள் பெருமாள் அவர்கள் அதை தடுத்தார்கள். ஏனென்றால் இஸ்லாம் இருக்கிறது என்றைக்குமே அனுமதிக்காது. கொள்கையால் ஒன்றுபட்டவர்கள் தான் இஸ்லாம், வேறு எந்த வகையிலும் வேறுபட்டவர்கள் கிடையாது. நபி அவர்கள் கொள்கையால் எல்லோரையும் ஒன்றுபடுத்தினார்கள். அப்படிப்பட்ட ஒட்டுமொத்த சமுதாயம் ஒரு கட்டமைப்புமிக்க சமுதாயம் என்று சொன்னால் இஸ்லாம் என்பது மட்டும்தான். முனாஃபிக்கள் அன்று மட்டுமல்ல, இன்றும் சரி, நாளையும் சரி, கியாமத் வரைக்கும் சரி, இந்த கட்டமைப்பை உடைப்பதற்காக வேண்டி பல ரீதியாக சூழ்ச்சிகள் செய்து கொண்டு தான் இருப்பார்கள். அது அரசியல் ரீதியாக இருந்தாலும் சரி, எந்த துறையாக இருந்தாலும் சரி, அதற்கு இடம் கொடுக்காமல் நம்முடைய ஒற்றுமையை கட்டி காக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த அத்தியாயம் சொல்லி காட்டுகிறது. வல்ல அல்லாஹ் அனைவருக்கும் விலங்கு தௌஃபீக் செய்வானாக, செயல்படுவதற்கு அல்லாஹ் அருள் புரிவானாக. இந்த துஆ செய்து முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.